Hi guys, welcome to my channel. ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன அட்ராக்ஷன் காமிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஈசிஆரில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு அட்ராக்ஷன் மியூசியம். பேசிக்கலி தக்ஷின்சித்ரா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் அங்கே தான் போக போகிறேன். நான் இதுக்கு முன்னாடி இங்கே போனது கிடையாது. ஸோ திஸ் இஸ் மை ஃபஸ்ட் டைம். கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா இது வந்து கல்ச்சர் அப்புறம் ஹெரிட்டேஜ் அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப வருஷமாக. ஆல்மோஸ்ட் 1996 இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க போகலாம், லெட்ஸ் கோ. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸு, ரிசப்ஷன் கைண்ட் ஆஃப். தக்ஷின்சித்ரா ஈசிஆரில் முத்துக்காடுன்ற ஒரு இடத்துல இருக்குது. லொக்கேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மியூசியமோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் இருக்குது. டிக்கெட் டீட்டெயில்ஸ் இந்தியன் அடல்ட்டுக்கு வீக் டேஸில் 150, அதுவே வீக்கெண்ட் ஆச்சுன்னா 175 வாங்குகிறாங்க. இதுவே ஃபாரினராக இருந்தாங்க அப்படின்னா 250 சார்ஜ் பண்ணுறாங்க வீக்கெண்ட் அண்ட் வீக் டேஸில் ரெண்டுமே சேர்த்து. சில்ட்ரன்ஸ்க்கு 60 rupees வீக் டேஸ் அண்ட் வீக்கெண்ட் ரெண்டும் ஒரே ரேட் தான். இவங்க பார்க்கிங்குன்னு சொல்லிட்டு தனியாக எதுவும் சார்ஜ் பண்ணுறதில்ல. நீங்கள் மொபைல் ஃபோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவுக்கு எதுவும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இதுவே ஹேண்டிகேம் இல்லை வேறு ஏதாவது வீடியோ ரெக்கார்டர் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 250 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த மியூசியத்தோட ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 acres. இந்த மியூசியம் மெட்ராஸ் கிராஃப்ட் ஃபவுண்டேஷன் ஓட ஒரு ப்ராஜெக்ட். இந்த மியூசியம் எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் வில்லேஜ் மாதிரி. இட் ஷோகேசஸ் த ட்ரெடிஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஆஃப் சவுத் இண்டியன்ஸ். சவுத் இண்டியன் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக என்னென்ன ஸ்டேட் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் கர்நாடகா. இந்த மியூசியமில் மொத்தம் 18 ஹவுஸ் இருக்குது. ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு, அவங்களோட வீட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கூரை வீடு, குடிசை வீடு மாதிரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு தெருவாக போகும் பார்த்திங்களா? ஸோ அந்த மாதிரியான வீடு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாட்டு வண்டி, ஒரு தேர் ஒன்று நின்றுட்டுருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த வீடு டிப்பிக்கல் ஒரு தமிழ்நாடு ஸ்டைல் வீடு.
குழந்தெல்லாம் தொட்டிலில் போடுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் காமிச்சிருக்காங்க. ஆனால் 3 தொட்டில் மாதிரி காமிச்சிருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. இத்தனை பில்லர்லாம் வச்சு, உடன் பில்லர்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு எல்லாமே ஃப்ளாட்டு அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பழங்காலத்து வீடுலாம் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அங்கே பார்க்கும்போது ஒரு மாதிரி வெட்டிங் செட்டப் ஒன்று இருந்துச்சு. அது உண்மையான வெட்டிங்கா இல்லை அது சும்மா அது மாதிரி வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் நிஜமாலே பயந்துட்டேன், யாரோ 2 பேர் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்புறமா பார்த்து தான் தெரியுது அது பொம்மை அப்படின்ட்டு. அந்த கணக்கு புல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு டேபிள் அரேஞ்ச்மெண்ட் இருந்துச்சு, அதுவும் பார்க்க முடிஞ்சது. அப்படியே வீட்டுக்கு பின்னாடி போனால் ஒரு தோட்டமாக இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பு. திண்ணை, அதுக்கப்புறம் அப்படியே ஒரு தோட்டம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது தமிழ்நாடு செக்ஷன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான், பட் இது வந்து பிராமின்ஸோட வீடு. இப்போ பார்க்க போகிறது கேரளா ஸ்டைல் வீடு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷர்மேனோட வீடு மாதிரி. ஸோ அவங்களோட ஹால் இப்படி இருக்கும், அவங்களோட கிச்சன், ஸோ அதெல்லாம் காமிச்சிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரளா ஸ்டைல் வீடு தான்.
இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டேட் இருக்குது. ஒன்று ஆந்திர பிரதேஷ், இன்னொன்று கர்நாடகா. ஸோ அதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் தமிழ்நாடு அண்ட் கேரளா மட்டும் காமிச்சிருக்கேன்.